பாரத பூமியிலே மகாலட்சுமியை வடநாட்டவர் வணங்கி தொழும் இன்றைய லட்சுமி பூஜை திருநாளிலே வேதத்தை அடிப்படையாக வைத்து ஆழ்வார்களின் பாசுரத்தை துணையாக கொண்டு ஆச்சாரிய பெருமக்கள் திருமகளை குறித்து இயற்றிய தோத்திர நூல்கள் சிலவற்றை திருமகளை தரிசித்துக் கொண்டே காண்போம். வாருங்கள். அலிமகள் வருக, அமுதமே வருக, எழில் மலர் வருக, மலர் மகள் வருக, ஆழ்வார் பாடிய அருந்தமிழ் கொண்டு வாழ்த்தி பாட வந்தோம் தாயே. ஆழ்வார் பாடிய அருந்தமிழ் கொண்டு வாழ்த்தி பாட வந்தோம் தாயே. துவாபர யுகத்திலே கண்ணன் பூமி பிராட்டியின் அம்சமாய் அவதரித்த சத்யபாமாவின் துணை கொண்டே நரகாசுரனை வதைத்தான். அந்த நரகாசுரன் வேண்டுகோளின்படியே ருக்மிணி சத்யபாமா சமேதராய் எழுந்தருளியிருக்கும் கண்ணனை வழிபட்டு தீபாவளி திருநாளை ஆனந்தமாய் கொண்டாடி மகிழ்ந்தோம். திருமகளின் பெருமையை தங்கள் திவ்ய பிரபந்தத்தில் போற்றிய ஆழ்வார்களுள் பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் சத்யபாமாவை பற்றி 5 இடங்களில் தங்கள் திருமொழியில் பாடி உள்ளனர். இந்திரலோகத்திலிருந்து சத்யபாமாவிற்காக கண்ணன் கொணர்ந்த கற்பக விருட்சத்தை பற்றி பெரியாழ்வார் குறிப்பிடும்போது கற்பக காவு கருதிய காதலி என்றே சத்யபாமாவை குறிப்பிடுகின்றார். அதைப்போல திருக்காவளம்பாடி கண்ணனை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தபோது ஏய் விளங்கண்ணி என்று சத்யபாமாவை குறிப்பிட்டு இமையவர்கோன் இந்திரனை நாடிய கண்ணனே காவளம்பாடியில் உரைகின்றான் என்று மங்களாசாசனம் செய்தார். அதைப்போல காழிச்சீராம விண்ணகரத்திலே மட்டவிழும் குழலி லோகநாயகியை பாடி சத்யபாமாவின் காதல் துணைவன் திருமையத்திலும் துவாரகையிலும் திருநரையூரிலும் உரைகின்றான் என்பதே மங்கை மன்னனின் வாக்கு. அவ்வாறு பூமி பிராட்டியான சத்யபாமாவின் பெருமையை பறைசாற்றும் தீப ஒளி திருநாளை தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை திருநாளன்று ஆச்சாரிய பெருமக்களான ஸ்ரீ ஆளவந்தார், பட்டர், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இயற்றிய துதி நூல்களிலிருந்து திருமகளின் பெருமையினை நவராத்திரி உற்சவத்திலே வேதவல்லியுடன், பத்மாவதியுடன், கனகவல்லியுடன் காண்போம். முதலில் திருமகளை குறித்து சதுஸ்லோகி என்னும் துதி நூலை வடமொழியில் அருளிச் செய்த ஆளவந்தாரை வணங்கி திருவல்லிக்கேணியிலே 9 நாட்கள் நடைபெற்ற வேதவல்லி தாயாரின் நவராத்திரி உற்சவத்தை காண்போம். ஆளவந்தார் காஞ்சிபுரத்திலே நமக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கும் பெருந்தேவி தாயாரிடத்திலே ஈடுபட்டு சர்வ கருணையோடு நமக்கு அருளை பொழிபவளாகவும் தன்னுடைய கடாட்ச வீக்ஷண்யத்தால் நமக்கு சர்வத்துவத்தையும் அளிக்கக்கூடியவளுமாக இருப்பவள் என்று அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை அவரிடத்திலே ஏற்றி செய்தார். திருவல்லிக்கேணியிலே நாம் தரிசிக்கக்கூடிய இந்த சேஷவாகனத்தில் வேதவல்லி தாயார் வேதமே உருவாக எழுந்தருள் இருக்கின்றார். சதுஸ்லோகியிலே இந்த சேஷவாகனத்தை ஒட்டி நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் போது ஆளவந்தாருடைய ஸ்லோகம் நமக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வரும். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி. மகாலட்சுமியினுடைய வேதவல்லி தாயாருடைய பெருமைதான் என்ன? அவருடைய பர்த்தாவான, அதாவது கணவனான மகாவிஷ்ணுவோ அகிலகேய பிரத்யனைக்க கல்யாணைக்கதானனான உயர்ந்த புருஷன், சர்வ சர்ப்பங்களுக்கும் அரசனான ஆதிசேஷனே அவளுக்கு படுக்கையாக அமைந்திருக்கின்றான். எவன் சயன கோலத்திலே பிராட்டியை தாங்குபவனாக ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கின்றானோ அவன் நாம் இங்கு திருவல்லிக்கேணியிலே தரிசிப்பதற்காக நவராத்திரி உற்சவத்தில் ஆனந்த குதூகலமாக பிராட்டியை இங்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றான். வாகனங்களிலே எம்பெருமானுக்கு எவ்வாறு பல வகையான வாகனங்கள் உண்டோ அதுபோன்று இந்த நவராத்திரி உற்சவத்திலேயும் வேதவல்லி தாயாரானவள் 9 நாட்களிலும் பற்பல வாகனங்களிலே இங்கு நம்மை
அருளச் செய்வது நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜகதீஷித்ரீம் வந்தே வரத வல்லபாம். ஆள வந்தார் காஞ்சிபுரத்திலே கோவில் கொண்டுள்ள பெருந்தேவி தாயாருக்காக தனியாக ஒரு வடமொழி ஸ்லோகத்தை இயற்றியுள்ளார். 3 விதமான தன்மைகளை உடையவளும், தாமரை பூவில் வசிப்பவளும், உலகிற்கெல்லாம் தலைவியாயிருப்பவளும், வரதராஜனின் பெருமைக்கு தக்க தேவியாக பெருந்தேவியாயிருக்கும் பிராட்டியே, உன்னை வணங்குகின்றேன் என்று துதி செய்கிறார். ஆயினும் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய சூரிகளாய் எம்பெருமானுக்கு என்றென்றும் தொண்டு செய்யும் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் ஆகியோர் திருமகளுக்கும் சேர்ந்தே தொண்டு செய்கின்றனர். ஆதிசேஷனே பிராட்டிக்கும் படுக்கையாகவும் சிங்காசனமாகவும் இருக்கின்றார். அதை அடியொற்றியே நவராத்திரி நன்னாளிலே சேஷ வாகனத்தில் வீற்றிருக்கும் வேதவல்லியை விருப்பமுடன் தரிசிக்கின்றோம். காலங்களிலே எம்பெருமானுக்குரிய பற்பல வாகனங்களில் எம்பெருமான் எழுந்தருள்வது போல அவனின் பட்ட மகிழ்ச்சியும் ஒரு சில திவ்ய தேசங்களில் சிம்மி வாகனம், பிடி என்னும் யானை வாகனம், குதிரை வாகனம் போன்றவற்றில் எழுந்தருளி தன் அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றாள். மேலும் ஹம்ச வாகனம், கிளி வாகனம் போன்ற பறவைகளின் மீது பவனித்து பக்தர்களுக்கு தன் திருவருட்பார்வையை செலுத்தி திருவருள் புரிவாள். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.